ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இருக்கிற சென்னையில கிட்டத்தட்ட 13-14 நாளா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் கண் தெரியாதவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னை முழுக்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த மீடியாவுமே இதை பத்தி பேசல. ஸோ எந்த ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலுமே இதை பத்தி பேசல. ஸோ நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்ற அந்த விஷயங்கள், அவங்க சொல்ற அந்த கோரிக்கைகள், அதை கேட்டு அதை மீறி என்னால போக முடியல. ஸோ நம்மளால முடிஞ்ச இந்த விஷயத்தை இன்னும் ஒரு 4 பேருனால இந்த சேனல் மூலியமா சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் இருக்கிறதும். ஸோ இந்த ஒரு கண்ணு தெரியாதவர்கள் வந்துட்டு ஒன்றும் நம்ம வழக்கமா பார்க்குற ட்ரெயின்ல பெண்ணு விற்கிறவங்களோ, இல்லை ரோட்ல பர்ஃபி விற்கிறவங்களோ, இல்லை பிச்சை எடுக்கிறவங்களோ கிடையாதுங்க. அவங்க முழுக்க முழுக்க பிஹெச்டி படிச்சவங்க, பிஜி முடிச்சவங்க, பட்டதாரிகள், விஷுவல் சேலஞ்சு பட்டதாரிகள். அவங்களுக்கு தேவையான ஒரு 9 சட்டங்களை வந்துட்டு 9 கோரிக்கைகளை கேட்டிருக்காங்க. அது இன்னும் வரைக்கும் அரசாங்கம் நிறைவேற்றல. அந்த 9 கோரிக்கைகளும் சட்டத்துக்கு புறம்பாடா அவங்க கேட்கல. அவங்களுக்கான சில சட்டங்கள் இருக்கு, சில ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி இந்த மக்கள், இந்த மாதிரி இருக்கிற கண் தெரியாதவர்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான அரசாங்கத்துக்கு மூலியமா வர உதவிகள் இன்னும் கிடைக்கல. அது ஏன் நீங்க கொடுக்கலன்னு கேட்டு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு போராட்டம், ஒரு ரெக்வஸ்ட், கோரிக்கையான ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுல கிட்டத்தட்ட 9 கோரிக்கைகள் அவங்க வைக்கிறாங்க. அந்த 9 கோரிக்கைகளுமே சட்டத்துக்கு புறம்பானதோ, அவங்க என்னமோ எங்களுக்கு தேவை, எங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்றது இன்னும் வரைக்கும் கேட்கல. எங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய விஷயத்தை இன்னும் நீங்க கொடுக்காம இருக்கீங்க, அதை நீங்க கொடுங்கன்றதுக்காக ஒரு கோரிக்கையா அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. இது கிட்டத்தட்ட பிப்ரவரி 12ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. பிப்ரவரி 12ஆம் தேதியில இருந்து டில் இப்போ 24 வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 12-13 நாளா வந்துட்டு சென்னை முழுக்க வந்துட்டு போராட்டங்கள் கண் தெரியாதவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்படி பண்ண போலீஸ்காரர்கள் இவங்களை குண்டு கட்டா தூக்கி அவங்களோட சட்டையை கிழிச்சு அவங்க வலுக்கட்டாயமா பேன்ல ஏற்றி கிளாம்பாக்கத்துக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்குமே அவங்களை இறக்கி விட்டுறாங்க. அந்த போராட்டத்தை கழிச்சு சில பேர் கேஸ் போட்டும் இன்னும் வரைக்கும் அந்த கேஸுக்குள்ள வந்துட்டு அவங்க கண் தெரியாதவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம சென்னையில நடந்திருக்கு. யாருமே இதை பத்தி பேசல. ஸோ இதைதான் தாண்டி நம்ம போக முடியலன்றதுக்காக தான் நம்ம சைட்ல இருந்து ஒரு 4 பேருக்காவது இந்த விஷயம் தெரியட்டும், நீங்க ஒரு 40 பேருக்கு தெரியட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. எதையோ நம்ம ஷேர் பண்றோங்க, ஃபன் வீடியோஸை ஷேர் பண்றோம், தேவையில்லாத வீடியோஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணோம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் நம்ம அந்த போராட்டத்தில் அவங்க கூட இல்லைன்னாலுமே இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் நீங்க ஷேர் பண்ணுங்க, இன்னும் ஒரு 40 பேருக்கு தெரியட்டுமே. ஸோ இதை பத்தி இன்னும் ஒரு 4 பேர் பேசட்டுமே, அவங்களோட கோரிக்கை நிறைவேறட்டும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுல சட்டம் இருந்தாலுமே அந்த சட்டம் அவங்களுக்கான தேவையான பூர்த்திகளை இன்னும் வரைக்கும் செய்யல, அந்த அரசாங்கமும் செய்யல. ஸோ அதுக்காக மட்டும்தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு நியாயமான போராட்டம். ஸோ அது என்ன அந்த 9 கோரிக்கைகள் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த 9 கோரிக்கைகள் என்ன, ஏன் இன்னும் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை ஏன் இன்னும் அந்த சட்டப்படி கொடுக்கலன்றது தான் இந்த வீடியோல பார்த்துக்கலாம். நான் தான் அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் சொசைட்டில நடக்கிற இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் கூட நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்குமே இது இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு ஒரு ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாகவுமே இது இருக்கும். ஸோ இன்னும் அதை தாண்டி நம்ம சேனலுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றது வேணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போராட்டம் வந்துட்டு பிப்ரவரி 12 தான் ஆரம்பிச்சதுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த ஒரு கோரிக்கைகளுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இப்போ பிப்ரவரி 12ஆம் தேதி வந்துட்டு இதை பண்ணாங்க. இதுதான் வந்துட்டு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்கள்னு சொல்ல முடியுது. அதுல வந்துட்டு அந்த போராட்டத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு என்ன அப்படின்னாக்கா, 2 விஷயங்கள் சொல்றாரு. போராட்டத்தோட ஆணித்தனம்ன்றது தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா, எங்களை நீங்க வந்துட்டு கண்ணு தெரியாதவர்கள் அப்படின்றது நீங்க சொல்லி கூப்பிடுறதையும், எங்களை பத்தி நீங்க கண்ணு தெரியாதவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த நாங்க மாத்தணும்னு முயற்சி பண்றோம். அது மூலியமா தான் இந்த போராட்டம்ன்றது நாங்க நடத்துறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாங்க. எட்டியப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை மாதிரி இருக்கிற கண்ணு தெரியாதவங்க வந்துட்டு பெரும்பாலும் வெளியில நம்ம பார்த்துருக்கோம். என்னவா பார்த்துருக்கோம், அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணு பெண்ணு வித்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பருப்பி வித்துட்டு இருப்பாங்க ரோட் சைட்ல, இல்லைன்னா சில பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நிலைமையை நாங்க மாற்றணும், அதுக்காக தான் நாங்க படிச்சோம், பிஜியுமே முடிச்சோம். இங்க இருக்கிற எல்லாருமே பட்டதாரிகள், பிஹெச்டி முடிச்சவர்கள்.
ஸோ எங்களோட நிலையை நாங்க மாத்தணும்னு 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு முயற்சி இன்னும் வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு அந்த மனுஷன் சொல்றாரு. ஸோ அந்த 9 கோரிக்கைகள் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்றது. அந்த 9 கோரிக்கைகள் என்னன்றது ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா ஜாப் ஷூரிட்டி. ஸோ ஒரு 1981 செக்ஷன் 30 படி இவங்களுக்கான ஒரு ஒட்டுமொத்த அரசு அலுவலகத்திலுமே வந்துட்டு 1% ஆஃப் ஒர்க் அவங்களுக்கான ஒரு ஒதுக்கீடு, வேலை ஒதுக்கீடுன்றது தரணும்னு சொல்லிட்டு 1981லயே அவங்களுக்கான ஒரு சட்டம்ன்றது வந்துருச்சு. பட் அப்படி வந்தாலுமே அப்போ இருந்த பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி இருந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு சட்டம்ன்றது செல்லாது அப்படின்றதே நகர்த்திட்டே வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா 2016 வந்துட்டு ஆர்பிடி ஆக்ட் அப்படின்றது ஒன்று புதுசா ஒரு சட்டம் சுப்ரீம் கோர்ட்னால போடப்பட்டது. அது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இதுக்கு வந்துட்டு ஒத்துக்கவுமே செஞ்சாங்க. இந்த ஆர்பிடி அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னாக்கா ரைட் பர்சன் டு டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு ஆக்டுக்கு கீழே ஒட்டுமொத்த அரசாங்க வேலை வாய்ப்புகளை 1% ஆஃப் வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகளோ கண் தெரியாதவர்களுக்கோ பட்டதாரிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க இன்னும் வரைக்கும் எங்களுக்கான ஒரு வேலைன்றது ஒரு 1%னா மொத்த இதுவுலையுமே மொத்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயுமே ஒரு 1000 பேருக்கான ஒரு வேலை, அந்த 1000 பேருக்கான ஒரு வேலை இன்னும் வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு முதல் கோரிக்கை அவங்களை வைக்கிறாங்க. அதாவது அதுல அவங்க இன்னொன்னும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கான அந்த ஆர்பிடி ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆக்ட் படியே நீங்க 1% ஆஃப் வேலை வாய்ப்புனாலே 1000 பேருன்றது வருது. ஸோ அந்த 1000 பேருக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை எங்களுக்கு நீங்க கொடுங்க. நாங்க இன்னும் புதுசா வந்துட்டு சட்டத்தை போட்டு எங்களுக்கான ஒரு விஷயத்த பண்ணித்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி இருக்கிற சட்டத்துல நீங்க எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு செய்யல. ஸோ அதுக்கான ஒரு விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுங்கன்னா நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் முதல் கோரிக்கையா வைக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா, எவ்ரி வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி கண் தெரியாதவர்கள் வந்துட்டு ஊனமுறையில ஒரு பட்டதாரியா முடிச்சுட்டு வெளியில வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகள் உடனடியா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுவுமே ரிட்டன் ப்ரூஃப்ல கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எவ்ரி வருஷமும் வந்துட்டு பல பேர் வெளியில வராங்க பட்டதாரிகளா. ஸோ அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வந்துட்டு பெண்டிங்லேயே போடப்படுது வருஷம் வருஷம். முதல் உரிமை வந்துட்டு மற்றவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. அதுல கிடைக்கிற எங்களுக்கு 1% அந்த வேலை வாய்ப்புகள் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே படிச்சுட்டு எல்லாருமே அந்த பேனா விற்கிறதுக்கும் பர்ஃபி விற்கிறதுக்கும் அப்படிதான் போறோன்றதை தாண்டி எங்களுக்கான ஒரு வேலையை உடனடியா வந்துட்டு அமைச்சு தரணும் எவ்ரி வருஷமும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதுவுமே ஒரு நியாயமான விஷயம் தான். ஏன்னா எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுத்துட்டு இவங்களை நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம். ஸோ இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வருஷம் வருஷம் அப்படியே தான் இருக்கு. பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அந்த ஒரு படிச்சுட்டு வர அந்த பட்டதாரிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ இது அவங்களோட ரெண்டாவது கோரிக்கையா இருக்கு. ஸோ மூணாவது கோரிக்கை என்னன்னா, ஒரு பட்டதாரிகள் முடிச்சுட்டு வெளியில வராங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு வேலைக்கு ஒரு அமர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று வந்தா அதுக்கப்புறமா ஸ்பெஷல் எக்ஸாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். அதுல வந்துட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி இருக்கிற எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நாலாவது கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, நீங்க எல்லா துறையிலுமே நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் டீச்சர் துறையிலையாவது எங்களுக்கு நீங்க கொடுங்க. எத்தனையோ பேர் எங்களை மாதிரி பட்டதாரிகள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாரா, அதாவது ஸ்கூல்லையுமே இருக்கட்டும் காலேஜ்லயுமே இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு வாத்தியாரா அசிஸ்டண்டா இருந்தா கூட எங்களுக்கு போதும், அந்த ஒரு வேலை வாய்ப்பாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட், அது ஒரு 4வது ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. அதே போல அவங்களோட 5வது ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறதுனால இந்த மாதிரி பட்டதாரி எங்களை மாதிரி பட்டதாரிகள் வந்துட்டு கத்துக்கிட்ட விஷயத்த மற்ற 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒருவேளை டியூஷனாகவும் சொல்லி கொடுக்குறோம். அதே போல மியூசிக் டீச்சராகவுமே நிறைய பேர் வந்துட்டு மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்ட் டைம் ஜாபா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஃபுல் டைம் ஜாபா பர்மனன்ட் ஜாபா வந்துட்டு எங்களுக்கு ஆசிரியர் பணியில அமர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் 5வது ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட 6வது ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிச்சுக்கிட்டு வர இந்த ஒரு பிஜியோ இருக்கட்டும் யூஜி ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு ஊனமுற்றோர்கள் படிக்கிற ஸ்கூல்ல வந்துட்டு வேற வேற செக்ஷன்ஸ், அதாவது வேற வேற இன்ஸ்டிடியூட் வேற வேற காலேஜ்ல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீஸஸ் வாங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜ்ல ஒரு ஃபீஸ் ரேட்டுன்றது இருக்கு. இது எல்லாமே எங்களுக்கு சமமாக்கப்படணும். எந்த காலேஜா இருக்கும் எந்த ஸ்கூலா இருக்கும் எங்களுக்கான ஒரு ஃபீஸஸ்ன்றது எல்லா இடத்துலையுமே ஒரே சமமான ஃபீஸா இருக்கணும். அதுவுமே ஒரு குறைவான ஃபீஸா இருக்கணும். ஏன்னா நாங்கள் படிக்கிறதே ஒரு அடுத்த ஒரு
கடினமான ஒரு விஷயம். நீங்க காசு கொடுத்து படிக்கிறது அதுவுமே இன்னும் ரொம்ப எங்களுக்கு கடினமாகுது. எல்லா இடங்களுமே நீங்க ஃபீஸ் வாங்குங்க, பட் கம்மியான ஃபீஸ் மற்ற ஸ்டூடெண்ட்டை விடவே கம்மியா வாங்குங்க. எல்லா இடத்துலயுமே ஒரே ஃபீஸா வாங்குங்கன்னு சொல்லி அவங்க 6வது ரெக்வெஸ்ட்டுமே இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு பர்சனலா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லா இடங்களுமே சமமான ஒரு ஃபீஸ் அப்படின்றது கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் தான். எல்லாருமே இன்னும் எங்களை மாதிரி படிக்க வருவாங்கன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே சொல்லலாம். ஸோ உங்களோட 7வது ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே லேப்டாப்ஸ்ன்றது ஃப்ரீ லேப்டாப்ஸ்ன்றது கிடைக்குது. ஸோ அதே போல எங்களுக்குமே ஃப்ரீ லேப்டாப்ஸ்ன்றது ஒன்று கிடைக்கணும். ஏன்னா நாங்களுமே கிராஜுவேட்ஸ் முடிக்கிறோம். எங்களுக்கான ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ன்றது ஒரு ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் கேஜெட். ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணாமல் நார்மலான ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தேவையான ஒரு ஃபோன் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல கவர்மெண்ட் எங்களுக்கான ஒரு மடிக்கணினி, ஸ்பெஷலான ஒரு மடிக்கணினி வந்துட்டு எங்களுக்கு வழங்கணும். நாங்களும் கிராஜுவேட் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்குமே ஒரு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த லேப்டாப் மூலியமாகவும் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்களுக்கான ஒரு மடிக்கணினியை இந்த அரசாங்கம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி 7வது ரெக்வெஸ்ட் அவங்க வைக்கிறாங்க. இதுவுமே ஒரு நல்ல ரெக்வெஸ்ட் தான். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இதுவே 8வது ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே அவங்களுக்கு மாதாந்திர ஒரு இதுன்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து வர ஒரு பென்ஷன் மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஒரு 1000 ரூபாவா இருக்கு. ஸோ அந்த 1000 ரூபாயை இப்போ 5000 ரூபாயை வழங்கணும். ஏன்னா ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 29 வருஷமா அந்த 1000 ரூபாய்ன்றது தான் இருக்காம். ஸோ அதை வந்துட்டு ஒரு 5000 ரூபாவை அதை மாற்றணும். ஏன்னா அந்த 5000 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல அது போதுமானதா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கிடைக்கிற வேலையை படிச்சுட்டு வெளியில வந்தோம்னா எங்களோட எண்ணிக்கை முடிச்சு பட்டதாரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு எங்களோட வீட்டை நம்ம சமாளிக்கிறதுக்குமே எங்களுக்கு ஒரு 5000 ரூபான்றது ஒரு மினிமமாவது தேவைப்படுது மாசத்துக்கு அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட்டுமே வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட 9வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த டைம்ல வந்துட்டு சேர்க்கப்பட்ட அரசு ஊழியர்களா வந்துட்டு சேர்க்கப்பட்ட இந்த மாதிரி பட்டதாரிகள், ஊனமுற்றோர்களோட பட்டதாரிகளோட ப்ரொமோஷன் 10 வருஷம் ஆனாலுமே வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கும். அதை மீறி அவங்களோட ஒரு சம்பள உயர்வோ இல்லைன்னா அடுத்த ஒரு பதவி உயர்வோன்றது கிடைக்கல. அவங்களுக்குமே ஒரு பதவி உயர்வுன்றது ஒன்று கிடைக்கணும், சம்பள உயர்வுன்றது ஒன்று கிடைக்கணும். அது எங்களோட ஒரு அடுத்த ஒரு கோரிக்கையா இருக்குன்னு சொல்லி இப்படி 9 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இந்த 9 கோரிக்கைகள்ல எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தப்பான கோரிக்கைகள்னு தெரியல. அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு கேட்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது ஏன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஸ்டெப்புமே ஏன் இன்னும் வரைக்கும் கவர்மெண்ட் எடுக்கலன்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த 9 கோரிக்கைகள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பிப்ரவரி 12ஆம் தேதியில இருந்து ஸோ சென்னையில எல்லா இடங்களையுமே வந்துட்டு இந்த ஒரு போராட்டம் இவங்களால நடத்தப்பட்டு இருக்கு. இந்த போராட்டம் நடத்துறவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். ஸோ எல்லாருமே பிஜி முடிச்சிருக்காங்க, பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு தேவையான ஒரு ஊதியம்ன்றது கிடைக்கல. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இவங்க இன்னும் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராடுற நேரத்துல தான் அங்கங்க வந்துட்டு போலீஸ்கள் வந்துட்டு இவங்களை உடனடியா அரெஸ்ட் பண்றதும், ஸோ சட்டையை கிழிச்சு அடிச்சு உடைக்கி அவங்கள வந்துட்டு வேன்ல தூக்கி போட்டு கடைசியில வந்துட்டு கிளாம்பாக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்களை இறக்கியுமே விட்டுடுறாங்க. ஸோ அவங்க அந்த போராட்டத்தையுமே அவங்க கலைச்சியுமே விட்டுடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பெருசா வந்துட்டு சென்னையில நடந்துட்டு இருக்கு. பட் இதை பத்தி யாருமே பேசல. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்றேன். என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க பட்டதாரிகள் போராட்டம் பண்றாங்க. அவங்க எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்றதுக்காக. நாளைக்கு பின்னா அவங்க ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அவங்க ஒரு கிளர்க்கா ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்கன்னா அவர் கிளர்க்குன்னு தான் நம்ம கூப்பிடுவோம் தாண்டி அவரை வந்துட்டு நம்ம கண்ணு தெரியாதவர்கள்ன்றது கூப்பிட மாட்டோம். அந்த அவங்களோட வேலை அவங்களோட ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டிக்காக தான் இப்போ அவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே நம்ம வெளியில பார்த்துருக்கிறது என்னன்னா, ஒன்று பப்பி வித்துட்டு இருப்பாங்க, ஒரு சைடு பேனா வித்துட்டு இருப்பாங்க, ஒரு சைடு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நிலைமை அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நிலைமை மாறணும்னு நினைக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல அவங்க நினைக்கிறது கிடைச்சிச்சுன்னா அடுத்து உங்களோட பசங்க இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க வந்துட்டு பெண்ணு விற்கிறதையோ பருத்தி விற்கிறதையோ பிச்சை எடுக்கிறதையோ பார்க்காம அவங்க வளர முடியும். ஸோ இதுதான் வளர்ச்சி. ஸோ இந்த ஒரு வளர்ச்சிக்கு தான் இப்போ அவங்க போராடிட்டு இருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயம் அவங்க வந்துட்டு புதுசா எந்த ஒரு சட்டத்தை போட்டு எங்களுக்கு இது பண்ணித்தாங்கன்றது யாருமே சொல்லல. ஆல்ரெடி இருக்கிற சட்டத்தை எங்களுக்கு அது கரெக்டா செஞ்சு கொடுங்கன்னு தான் அவங்களோட கோரிக்கையாவே இருக்கு. அது இன்னும் வரைக்கும்
பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் கவர்மெண்ட். ஸோ அதுக்கான ஒரு போராட்டம் தான் அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க புதுசா கேட்கல, இருக்கிற விஷயத்த அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை நம்ம செய்யாம இருக்கனால தான் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலா இந்த ஒரு போராட்டம் நம்மளோட சிஎம்மா இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும், அந்த அவரோட அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு போராட்டம்ன்றது நடத்துது. ஸோ இந்த ஒரு போராட்டம் அவரோட அட்டென்ஷன் கிடைச்சா மேபி அவங்களுக்கு ஒரு நல்லது ஒன்று நடக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளோட முடிஞ்ச சைட்லேருந்து ஷேர் பண்ணுவோம். இன்னும் ஒரு 4 பேருக்கும் 40 பேருக்கும் ஷேர் பண்ணுவோம். நம்ம பேசுவோம், நம்ம சேனல் மூலியமா நம்ம பேசுவோம். பெரிய பெரிய மீடியா கூட பெரிய பெரிய யூடியூப் சேனல் பேசலன்னா என்ன, நம்ம தெரிஞ்சு நம்ம அதை கடந்து போக முடியல. ஸோ அந்த ஒரு போராட்டத்துக்கு நம்ம நேரில் போகலனாலுமே இந்த வீடியோ மூலியமா நான் என் சைட்லேருந்து என்னோட சப்போர்ட் தரேன்ற மாதிரி நீங்க உங்களால முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டையுமே தாங்க அவங்களுக்கு. ஸோ இன்னும் ஒரு 40 பேர் இதை பத்தி பேசினா ஒரு 400 பேருக்கு கேட்கணும். எனக்கு இதுல ஒரு வருத்தம் என்ன அப்படின்னாக்கா, கண்ணு தெரியாதவங்க தான் இந்த போராட்டத்தை பண்றாங்க. ஆனா இதை பார்த்து நம்ம கண்ணு தெரியாதவங்க மாதிரி போயிட முடியாது, காது கேட்காதவங்க மாதிரி நம்ம கடந்து போயிட முடியாது. அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணிக்க, மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு போகும். ஸோ இந்த சேனலுக்கும் எனக்குன்றது கிடையாது. என்னால் முடிஞ்சது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ந்துருக்கிறது தான் என்னால் முடிஞ்சது. ஸோ உங்களால் முடிஞ்சதை இந்த ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த போராட்டத்துக்கு. ஸோ அதுதான் என்னோட இன்டர்ன்ஷிப்புமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்களுக்கு போராட்டத்துக்கான கோரிக்கைகள். இந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களோட கருத்தை நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் பண்ணி முடிட்டு கிளம்புறேன். அண்ட் பை பை ஏபி.